முரளி வணக்கம். சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர் என்னன்னு கொஞ்சம் சொல்றீங்களா எங்களுக்கு? டபுள் பெஞ்ச் ஆர்டர் என்ன போட்டது, எதனால் இப்போ இந்த எதிர்ப்பு கிளம்பி இருக்கு? ஒரு 1 month முன்னாடி நம்ம டிபேட் பண்ணோன்னு அதில் நம்ம என்னெல்லாம் பேசணுமோ அது அப்படியே அந்த ஆர்டரில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா, 20 வருஷமாக இந்த நாய்கள் கருத்தடைன்னு சொல்லி நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஓகே, இதுதான் வந்து சொல்யூஷன்னு. பட் ஒரு நாய் உங்களை கடிக்குதுன்னா அது இன்றைய பிரச்சனை. கருத்தடை என்பது அந்த நாயை வந்து இன்னைக்கு கருத்தடை பண்ணிங்கன்னா 5 வருஷம் கழித்து இறக்கும், இல்லை 10 வருஷம் கழிச்சு இறக்கும். அது வரைக்கும் அந்த நாய் தெருவில் தான் இருக்கும், உங்களை கடிக்கும், ரேபிஸை பரவிக்கிட்டு தான் இருக்கும். சரி. ஸோ இட்ஸ் நாட் அ சொல்யூஷன் அப்படின்ட்டாங்க. ஓகே, இந்த 20 வருஷமாக நீங்கள் ட்ரை பண்ணீங்க, ஃபெயில் ஆயிடுச்சு. ரெண்டாவது, இது சொல்யூஷன் கிடையாது. ஒரு நாய் உங்களை கடிச்சிருச்சுன்னா அந்த சட்டத்தில், அந்த சட்டமில் விதிமுறைகள், கருத்தடை விதிமுறைகள் என்ன சொல்லுதுன்னா, அந்த நாயை எடுத்துகிட்டு போய் ஒரு NGO வச்சு பார்ப்பான். நான் 10 நாளைக்கு அந்த நாய்க்கு ரேபிஸ் இல்லாட்டி திரும்ப கொண்டாந்து அதே இடத்துல விட்டுருவானா அவங்கள கடிக்கிறதுக்கு. ஹவு கேன் திஸ் பி அலவுட் அப்படிங்கிறார் அவர். ஜட்ஜி கேட்குறாரு, எப்படி ஒரு நாய் கடிக்கிற நாய் ஒரு குழந்தைய கொண்டுருச்சுன்னா திரும்ப அந்த நாய்க்கு ரேபிஸ்லாம் திரும்ப அதே இடத்துல விடுவீங்கன்னா எப்படி, ஹவுஸ் தட் அலவுட் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்புறப்படுத்துங்க, கொண்டு போய் ஷெல்டரில் போடுங்க. எந்த நாயெல்லாம் ஷெல்டருக்கு போடுதோ அது திரும்ப கொடுக்கக்கூடாது. என்ன, அதே நேரத்தில் அந்த நாய் யாராவது தத்தெடுக்கணும்னா என்ஷூர் ப்ராப்பர் ப்ரோட்டோகால் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா என்ன பண்ணுவாங்க, நாளைக்கு நாயை தத்தெடுக்கிற திரும்ப கொண்டு போய் ரோட்டில் விட்டானா திரும்ப பெருங்கிடும். ஸோ இதெல்லாம் வந்து பிளாக் பண்ணுறாரு அவர். சரி, அவங்க சட்டுப்புட்டுன்னு ஓவர் நைட்லாம் அதை டிசைட் பண்ணல இந்த ஆர்டரை. ஓகே, இதை வந்து டீட்டெயில் ஸ்டடி 18 பேஜுக்கு ஃபஸ்ட்டு ஆர்டர், இட்ஸ் நாட் ஈவன் ஜட்ஜ்மெண்ட், ஆர்டரே 18 பேஜுக்கு டீட்டெயிலாக உள்ளே போனீங்கன்னா எந்த தப்பும் கண்டுபிடிக்க முடியாது. அவர் என்ன சொல்கிறான்னா, டெல்லியில் வந்து 10 லட்சம் நாய் இருக்கான். கேன் யூ பிலீவ் இட்? டெல்லி கேபிட்டல் 10 லட்சம் நாய். டெல்லி அந்த குர்கான் NCTமோ அப்புறம் NCRமோ, நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி, நேஷனல் கேபிட்டல் ரீஜன், குர்கான், நொய்டா எல்லாம் வந்துடும், அதுக்குள்ளே வந்துடும். ஸோ இது இங்கே வந்து 10 லட்சம் நாய் இருக்குது. 10 லட்சம் நாயை நீங்கள் ஷெல்டரில் போட்டு, இந்த மேனா காந்திலாம் ஒப்பாரி வைக்க ஆரம்பித்தாங்க அடுத்தனா. ஐயோ 10 லட்சம் நாயை போடுறதுக்கு 15 கோடி வேணும் அப்படின்னு, 15,000 கோடி வேணும் அப்படின்னு. அந்த அம்மா 4 மூத்த வக்கீல்களை நேற்று இந்த 3வது பெஞ்சுக்கு போனோன்னே அமர்த்தி இருக்கிறார். யார்? சித்தார்த் தவே, சித்தார்த் லூத்ரா, கபில் சிபல், அபிஷேக் மனு சிங்வி. 4 பேத்துக்கு 2,000 கோடி கொடுத்துருப்பாங்க. சரி, 2 கோடி கொடுத்துருப்பாங்க. 2,000 நம்ம கொடுத்துருப்பாங்க. 2 கோடி ரூபா கொடுத்துருப்பாங்க மினிமம். 2 கோடி ரூபா கொடுக்கலவுக்கு எங்கேருந்து ஃபண்டிங் வருது? அவங்களை எதிர்த்து போராடுறோம். எங்கள்கிட்ட பாக்கெட்டில் 5 ரூபா 10 ரூபா தான் இருக்குது. என்ன இந்த வழக்கில் முரளி, அரசாங்கத்தினுடைய ஒரு ஆப்ரேஷனல் கைட்லைன்ஸ் நான் ஏற்கனவே குறிப்பிட்டு உங்ககிட்ட பேசுகிறேன். ரேபிஸ் ஃப்ரீ சிட்டி இனிஷியேட்டிவ்னு சொல்லிட்டு ரேபிஸ் ஃப்ரீ இந்தியா பை 2030 அப்படிங்கிற ஒரு ஆப்ரேஷனல் கைட்லைன் வந்து அரசாங்கம் உருவாக்கி இருக்கிறது. அனிமல் ஹஸ்பண்டரி மினிஸ்ட்ரி இல்லையா, நேஷனல் சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல். ஓகே, நம்ம ஏற்கனவே போன தடவை பேசினோம். 17 ஜூலை 2025 அன்னைக்கு அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா வந்து லெட்டர் போடுறாரு. ஆல் த ஸ்டேட்னுடைய சீஃப் செக்ரட்டரிஸ் அண்ட் ஆல் த டிஜிபிஸ், அனிமல் ஹஸ்பண்டரி செக்ரட்டரிஸ்க்கு ஒரு கைட்லைன் கொடுத்துருக்காங்க. இது கைட்லைனா ஆர்டரான்னு நான் உங்ககிட்ட கேட்டேன். இது ஆர்டர்னு நீங்கள் சொன்னீங்க, சரியா? அதில் வந்து அவங்க சொல்கிறாங்க, ரெசிடென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன் எல்லாம் இந்த டாக்ஸ் குறித்த அந்த இதை வந்து என்னது லெட்டரா இரானந்தானி நான் பேசணும்ல, இல்லை அதுதான், அது ஏதோ சாப்பாடு போடணும், மெயின்டைன் பண்ணணும்னு சொன்னாங்களா. மெயின்டைன் ரிஜிஸ்டர் ஆஃப் கம்யூனிட்டி மெயின்டைன். எத்தனை நாய் இருக்கு, நாய் ஊசி போட்டிருக்கா, அந்த நாய்க்கு சாப்பாடு யார் போடுறது, அந்த நாயை ஒழுங்கா வச்சிருக்காங்களா, இந்த மாதிரி ரெஜிஸ்டர் ஃபாலோ பண்ணுங்க. இந்த அட்வைஸ் எல்லாம் இந்த அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா தான் கொடுக்குது. ஆமா, இவங்க இந்த வழக்குல ரெஸ்பாண்டா, வழக்குல இவங்களை உள்ளே விடலை. ஐயோ, ஏன்னா அனிமல் வெல்ஃபேர் போர்டுங்கிறது மேனா காந்தியுடைய சர்வன்ட் குவார்ட்டர்ஸ். நான் ஓப்பனாக இருந்து அடிக்கிறது, நான் பேச்சை மின்ஸ் பண்ண மாட்டேன், உண்மையாக சொல்லுவேன். கடந்த 20-30 வருடங்காக சர்க்கஸ் மிருகங்களை அழித்தது, கோவில் யானைகளை அழித்தது, ஜல்லிக்கட்டை அழித்தது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு மேனா காந்தி பயன்படுத்தியதான் இந்த அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா. அதே மாதிரி இந்த நாய் பிரச்சனைக்கு முழு காரணம், இந்தியா முழுக்க லட்சக்கணக்கான இறந்ததுக்கும், அதாவது வண்டியில் அடிபட்டு நாய் குறுக்க போய் இல்லை ரேபிஸில் இருந்து எல்லாத்துக்கும் காரணம் மேனகா காந்தி. ஏனென்று கேட்டால் இந்த அனிமல் வெல்ஃபேர் போர்டை ஹைஜாக் பண்ணி அதன் மூலம் தான் இந்த கருத்தடை விதிமுறைகளை இயற்றினார். அந்த கருத்துரை விதிமுறைகளை என்ன சொல்லுதுன்னா, நாய் கடிச்சா திரும்ப கொண்டா விடாத, நாய்க்கு சோறு போடு. இந்த சர்க்குலர் இருக்கு பார்த்தீங்களா, 17ஆம் தேதி அனிமல் வெல்ஃபேர் போர்டு, அதாவது எல்லா காலனி எல்லா குடியிருப்புகளையும் நாய்க்கு சோறு போட இடம் வைக்கணும், இடம் விடணும். அங்கே வந்து இருக்கவங்களுக்கு சண்டை வரும், நாய்க்கு நம்ம இரானாந்தி பற்றி பேசணும், சண்டை வரும். அப்போ நீங்கள் போய் பஞ்சாயத்து பண்ணுங்க, அவன் வேலை வெட்டி இல்லாமல் இருக்க மாதிரி. இந்த மாதிரி விஷயங்களை பண்ணி இந்த ஆர்டரை போடுறாங்க டிஜிபிக்கும் சீஃப் செக்ரட்டரிக்கும். 22ஆம் தேதி பார்லிமெண்ட்டில் ஒரு கேள்வி எழுது, ஒருத்தவங்க கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வினா,
இந்த விதிமுறைகளில் இப்படி சோறு போடணும்னு இருக்கே எது இந்த குடியிருப்புகளில் இது அவங்க சோறு போட மறுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுப்பீங்கன்னு கேட்குறாங்க. ஞாபகம் இருக்கா? கரெக்ட். அதுக்கு என்ன சொன்னிச்சு பார்லிமெண்ட்டு? சட்டம் இது விதிமுறைகள், இதுக்கு வந்து நீங்கள் தண்டனை எல்லாம் கொடுக்க முடியாது. அதனால இது என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மிருக கருத்தடை விதிமுறைகள் என்பது டாய்லெட் பேப்பர். அது சர்வன்ட் குவார்ட்டர்ஸ், இது டாய்லெட் பேப்பர். இது 2 நாளாக தான் இந்த பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு மூலகாரம் மேனகா காந்தி அம்மையார். அவரை தூக்கி ஜெயிலில் போட வேண்டும் என்று நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இதுதான் சொல்யூஷன் இதுக்கு. ஏன்னா இத்தனை பேர் செத்துருக்காங்க இந்தியாவில். ஷீ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ் சார். நான் ஜோக்கா சொல்ல, இல்லத்துக்கு நான் ஜோக்கெலாம் அடிப்பேன். இது உண்மையான விஷயம். இல்லை ரேபீஸ் வந்து ரேபீஸ் பாதிப்பு தொற்று இருக்கக்கூடிய டாக் கடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக அதை சோப் போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிட்டு அவங்க அக்கா தங்கச்சி வாஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பாதிப்பு வராது. அதனால தான் இவ்வளவு பெரிய தேசத்தில் ஏப்ரல் 1, 2025 அன்று ஸ்ட்ரே டாக்ஸ் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு அமைச்சகம் கொடுத்த பதில், அனிமல் ஹஸ்பண்ட்ரி மினிஸ்ட்ரி கொடுத்த பதில், 54 பேர் தான் செத்துருக்குறாங்க ரேபிஸ் தொற்றால. அதனால இப்படி போய் எல்லாத்தையும் கொண்டு போய் ரேபிஸ்க்கு அல்டிமேட் சிம்டம்ஸ் என்ன தெரியுமா? ஹைட்ரோஃபோபியா, தண்ணியை பார்த்தா பயம் வரும். டெட்டனஸுக்கு சிம்டம்ஸ் என்ன தெரியுமா? அதுவும் ஹைட்ரோஃபோபியா. அவன் டெட்டனஸில் இறந்தானா இல்லை ரேபிஸில் இருந்தானா சொல்ல முடியாது. ஏன் ரேபிஸில் இருந்தாலும் டெட்டனஸில் இருந்தால் சொல்லலாம்ல. இதெல்லாம் கண் துடைப்பு சார். இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நாய் தலையில் 6000 ரூபா இருக்குது. நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். கருத்தடை, வேக்சினேஷன், கணக்கெடுப்பு, ஏன்னா அதுக்கு வேக்சினேஷன், இந்த மாதிரி ஒரு 6000 ரூபா இருக்குது. இப்போ வந்து QR காலர் போடுறானுங்க, மைக்ரோ சிப் போடுறானுங்க நாய்க்கு. இதெல்லாம் பண்ணல அங்கே பணம் இருக்குது. ரெண்டாவது, நீங்கள் ரேபிஸை பற்றி பேசுனீங்க. எனக்கு நமக்கு 2030 இந்தியா ஷுட் பி ரேபிஸ் ஃப்ரீன்னு WHO-க்கும் சொல்லியிருக்காங்க, யுனெஸ்கோவுக்கும் சொல்லியிருக்காரு நம்ம மோடிஜி. இதை வந்து அமல்படுத்தணும்னா அடுத்த 3 வருஷத்தில் தெருவில் நாய் இருக்கக்கூடாது. ஸோ நாயை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறப்படுத்தணும். எங்கேருந்து ஆரம்பிப்பாங்க? முதல்ல எந்த நாயெல்லாம் கடிக்குதோ, எந்த நாயெல்லாம் துரத்துதோ அதை எடுத்துகிட்டு போவாங்க. அதுக்கடுத்து வயசான நாய்கள், உடல் ஊனமுற்ற நாய்கள், சிக்காக இருக்க நாய்கள், இன்றைக்கி நாளைக்கு ஒன்று இருக்குது, இதெல்லாம் கொண்டு போய் ஷெல்டரில் வைப்பாங்க. அதனால தான் 5000 நாய் தான் சொல்லியிருக்காரு இந்த ஜட்மெண்ட்டில். இதை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க? சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கு? இந்த மாதிரி தேவையில்லாத மிருகங்களை அழிக்கலாம் என்று சொல்லியிருக்கிறது. கருணை கொலை, மர்சி கில்லிங், யுத்தனேசியா அப்படின்னு பயங்கரமான வார்த்தையெல்லாம் இப்போ யூஸ் பண்ணுறது கிடையாது. PTS என்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். PTS ஸ்டாண்ட்ஸ் ஃபார் புட் டு ஸ்லீப், அதை தூங்க வைப்பது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ அட்வான்ஸ் ஆகிடுச்சு இன்றைக்கி அந்த யுத்தனேசியாங்கிறது. முதல்ல வந்து ஒரு மயக்க மருந்து கொடுப்பாங்க, அப்புறம் இன்னொரு ஊசி போடுவாங்க, அது இருதயத்தை நிறுத்திவிடும், மயங்கிரும் இருதயத்தை. அதுக்கு தெரியவே தெரியாது, உணர்ச்சியே இருக்காது. இதுதான் எத்திக்கல், இதுதான் சட்டமும் சொல்லுது. இதை தான் அமல்படுத்த போகிறாங்க. அடுத்த 3 வருஷத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நாய்களை வந்து கருணை கொலை பண்ணியே ஆக வேண்டியதில்லை. வேறு சொல்யூஷன் கிடையாது சார். இதை வந்து நீங்கள் ரோட்டில் விட்டு பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. இங்கே சென்னையில் இப்போ லேட்டஸ்ட்டாக ஃபைண்டிங், இவெல்லாம் வந்து கார்பரேஷன் வந்து கடத்தடை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ யார் கடத்தடை பண்ணுறேன்னா ஒரு NGO கொடுத்துருக்காங்க. அந்த NGOவில் இருக்க டேட்டா எடுத்தது 500 நாய் வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க 2 மாதமாக. அதில் வந்து கிட்டத்தட்ட 5 நாய்களுக்கு ரேபிஸ் இருந்திருக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே வந்த நாய்களில் 100ல் 1 ரேபிஸ் இருக்குன்னா தெருவில் இருக்கும் 50 நாய்களில் 1 நாய்க்கு ரேபிஸ் கண்டிப்பாக இருக்கிறது. அந்த அளவு பெருகிவிட்டது. இந்த ரேபிஸ் எங்கேருந்து பரவி இருக்குன்னா, இந்த கருத்தடைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அந்த கூடத்திலிருந்து தான் பரவுது. கருத்தடை பண்ணுவதே வந்து இப்போ வந்து இதாகி போச்சு. கருத்தடை கூடத்தில் இந்த ரேபிஸ் பரவி மக்களை பாதிக்கிறது. ஸோ இதை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. ரெண்டாவது, எத்தனை பேர் கடிப்படுறான்னு பாருங்கள். இது வந்து நேஷனல் சென்டர் ஃபார் கண்ட்ரோல் ஆஃப் டிசீசஸில் கண்டேஜியஸ் டிசீசஸ், இவங்களுடைய டேட்டா 2015 22 வரைக்கும் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 65 லட்சம் வந்து 8 லட்சம் பேர் 80 லட்சம் பேரை கடிச்சிருக்கு. அதில் தமிழ்நாடு வந்து 8 லட்சம் பேரில் நிற்கிது. என்ன, யூபி 12 லட்சம். பட் யூபியில் ஜனத்தொகை பாருங்க 23 கோடி. நம்மள வந்து 8 கோடி மக்களை 8 லட்சம் நாய் கடிச்சிருக்குன்னா தட்ஸ் a huge figure. we are number 1 in India. தமிழ்நாட்டில் தான் அதிக பாதிப்பு இருக்குது. ஏற்கனவே இந்த வருஷம் 37 பேர் இறந்துட்டாங்க ரேபிஸில். இனி வந்து அமுக்குறாங்க, நம்பர்லாம் வெளியே வராது, எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி. பட் உண்மை என்னென்னா இதான் பிரச்சனை. மெட்ராஸ் ஹைகோர்ட் கூட இந்த விஷயத்தை வந்து இப்போ ஆர்டர் போட்டிருக்காங்க. என்னென்னா, நீ உங்கள்கிட்ட என்ன கெப்பாசிட்டி இருக்குது, எப்படி நாய்கள்லாம் எந்த அளவுக்கு உள்ளே வைக்க முடியும் அப்படின்னு எங்களுக்கு ஒரு இது கொடுங்க. உங்களுக்கு பிளான் என்ன, எத்தனை காப்பகங்கள் கட்ட போகிறீங்க. கார்பரேஷனே கேட்டிருக்காங்க, சென்னை கார்பரேஷனை. அங்கே வந்து பதில் சொல்லியிருக்கு சென்னை கார்பரேஷன், நாங்கள் வந்து மைக்ரோ சிப் போடுகிறோம், QR காலர் போடுகிறோம். அது நாய்க்கடியை நிறுத்துமா? என்ன முட்டாள்தனமான வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. கருத்தடை வந்து நாய்க்கடியை நிறுத்தாது சார். கருத்தடைங்கிறது அடுத்த இப்போ 5 வருஷம் கழித்து நாய் இப்போ குறையும்.
அது கருத்தடையே ஃபால்ட்டு. இப்போ மைக்ரோ சிப்பு வேக்சினேஷன்லாம் போடுறதே வேஸ்ட்டு. இதை தான் சொல்கிறார் ஜட்ஜு. இதெல்லாம் போட்டுட்டு திரும்ப ரோட்டில் விட முடியாது நாயை உள்ளே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உள்ளே இருக்கட்டும், இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும். ஆனால் பிரச்சனை என்னென்னா நாயை வந்து உள்ளே வைக்க முடியாது. நாய் வந்து ஆடு மாடு மாதிரிலாம் கிடக்காது, கத்திக்கிட்டு இருக்கும், ஒரு நாயை கடிச்சிக்கும். ஸோ அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம போன நிகழ்ச்சியில் நீங்கள் வரும்போது நான் உங்ககிட்ட கேட்டேன். அப்போது அதுக்கப்புறமேட்டு கூட ஒரு செய்தி எல்லாம் கூட ஒன்று வெளியில் வந்தது. கேரளாவில் வந்து பள்ளிகளில் வந்து இந்த வாட்டர் பெல்லை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் நடைமுறைப்படுத்தியது. அதே போல் கிளாஸ் ரூமில் வந்து அந்த பாவடிவ வகுப்பறைகளை கேரளாவை பின்பற்றி இவர்கள் நடைமுறைப்படுத்தினார்கள். அதுபோல் கேரளாவில் வந்து இந்த வயதான நாய்களை கருணை கொலை செய்வதற்கு அவங்க ஒரு ஜியோ பாஸ் பண்ணாங்க இல்லையா? ஓகே, அந்த ஜியோ பாஸ் பண்ணாங்க. அதுபோல் இவங்க பண்ணுவாங்க, ஸ்டே பண்ணியிருக்காங்க. அதை வந்து கோர்ட் ஸ்டே பண்ணிருக்கு, ஒரு ஜட்ஜ் ஸ்டே பண்ணியிருக்காரு. ஓகே ஓகே, சிங்கிள் ஜட்ஜ். டபுள் ஜட்ஜ்ட்ட போனால் அது வந்து ரிவோக் ஆயிரும் வச்சுக்கோங்க. ஓகே, பட் என்ன புரிய மாட்டேங்குது, இங்கே அந்த மாதிரி ஏதாவது ஆர்டர் போட்டிருக்காங்களா சார்? இங்கே தமிழ்நாட்டில் தான் ஆர்டர் போட்டிருக்காரு. எஸ்.எம். சுப்ரமணியம் போட்டிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நாய்களை வந்து அப்புறப்படுத்துங்க, நாங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட் முழு ஆர்டர் வரட்டும், இப்போ நான் எங்களுடைய ஆர்டரை போடுறோன்னு. பட் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இப்போ தான் அப்பீல் போயிருக்குல்ல, அப்பீல் போயிட்டு திரும்ப ஜட்மெண்ட் ரிசர்வ். முதல்ல 2 ஜட்ஜு ஆர்டர் போட்டாங்க, அது வந்து அப்பீல் போச்சு. அப்பீல்னா இவங்க சொன்னாங்க இது என்ன ஆச்சுன்னா 2024 மேல வந்து சுப்ரீம் கோர்ட்டே என்ன சொன்னிச்சுன்னா, இதெல்லாம் வந்து மாநிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்க, மாநில ஹைகோர்ட்ல போய் நீங்க சொல்யூஷன் பாருங்க, நாங்க கேட்க மாட்டோம் அப்படின்னாங்க. பட் இந்த 2 ஜட்ஜும் என்ன பண்ணாங்க, டெல்லியை மட்டும் எடுத்துட்டு ஆர்டர் போட்டாங்க. ஸோ அப்போ மக்கள் என்ன அப்பீல் பண்ணாங்கன்னா, என்னங்க நீங்கள் சொன்னீங்க இல்லை மாநில ஹைகோர்ட்டுக்கு போக சொன்னீங்க, இப்போ நீங்களே திரும்ப ஆர்டர் போட்டீங்கன்னா அதுதான் 3 ஜட்ஜுக்கு போட்டு இதை விசாரிக்க வச்சது. ஓகே, ஸோ விசாரிச்சுட்டு அவங்க சொல்லியிருக்காங்க ஜட்மெண்ட் ரிசர்வ்னு. ஸோ அந்த ஜட்மெண்ட் வந்த பிரகாரம் அது மாதிரி செய்வாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் சீல். ஜட்மெண்ட் வந்து ஃபேவராக தான் வரும். அதாவது நாய்களை அப்புறப்படுத்துங்கள் என்று தான் வருமே தவிர, ஏன்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட்டு வந்து டமால் டிமில் அடிச்சுட்டாங்க, எல்லாம் இப்போ ரணகலமாக இருக்குது. அடுத்து கொஞ்சம் உத்தரவு கொடுத்துட்டு அதை வந்து குறைச்சி வேறு மாதிரி ஒரு ஆர்டர் வரும். இதுதான் என்னுடைய கணிப்பு.